நேத்து வந்து போனீங்க நீங்க தானே? ஓகே ஓகே. இப்படி அவங்கள ஃப்ரண்ட்ல உட்கார வைங்க. என்ன ப்ராப்ளம்? அம்மா இங்க வந்து எனக்கு கட்டி மாதிரி கொலஸ்ட்ரால் கட்டி மாதிரி இருக்கு. கொழுப்பு நிறைய இருக்கு. கொழுப்பு கட்டி நிறைய குட்டி போட்டுருக்கா. ஆமா நிறைய அதுவும் நரம்புலயே இருக்கே. அது என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அது பயாப்சி எடுக்கணும்ன்றாங்க. எடுத்துட்டு அது என்ன கட்டின்னு பார்த்து ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறது நல்லது தானே அப்படின்றாங்க. இவங்க வந்து அதான் பயந்துகிட்டே இல்ல பயாப்சி பண்ணிக்கோங்க. இருக்காது நார்மலா தான் இருக்கும். எதுக்கும் நம்ம வந்து நாளைக்கு அதை ஃபீல் பண்ண வேண்டாம்ல ஏதாவது இருந்தா. அதான் நேத்து நான் வந்து இங்கிட்ட வந்துட்டு போனேன்னு சொன்னேன். எனக்கு வாடி காட்டு அவங்க கிட்ட எனக்கு கொழுப்பு கட்டி கரைக்கிறது. அதான் இப்ப கொஞ்சம் சின்னதாயிட்டு இருக்குது. அந்த மாத்திரை போடுறோமா இருக்கே நரம்புலயே இருக்கு. அதான் இப்போ குட்டி குட்டியா ப்ராப்ளம் வரும். நரம்பு கை வந்து இவங்க ஸ்ட்ரோக் வந்தது மட்டும் கை வந்து கை வரல அவங்க ஷோல்டர் வலிக்குதுமா. இந்த ஷோல்டர் வலிக்குது. சரி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பரவல ரத்த ஓட்ட ப்ராப்ளம். கை போடுங்க. நரம்புல மண்டில ரத்தம் ரத்த ஓட்ட ப்ராப்ளம்னாலே ஸ்ட்ரோக் வரும். கண்டிப்பா வரும். பிளட் கிளாட் ஆகுறது தானே அது. மண்டையில ஒரு சைடு வந்து பிளட் கிளாட் ஆனாலே உங்களுக்கு இந்த சைடு ஒர்க் பண்ணாது. இருக்கே பிபி மாத்திரை போடுறாங்களா? இருக்கு. ஒரு வித அதிர்வு இருக்கு உடம்புல. உள்ளேயே ஒரு மாதிரி இருக்கு. அந்த கையும் வரலைங்களா அவங்க? சரி அதெல்லாம் எப்படி இருக்கு? தூக்கம் மாத்திரை போடுறோமா? தூக்க மாத்திரை போட்டா தான் தூங்குவீங்களா? இல்லைன்னா அவளுக்கு வராது. உட்காருங்க. நான் நரம்புக்கு கொடுக்குறேன். நீங்க அந்த ஸ்ட்ரோக்கு மாத்திரை எல்லாம் போட்டு தான் ஆகணும். நீங்க அதெல்லாம் இங்கிலீஷ்ல நம்ம அந்த பயாப்சிக்கு கேட்போமாமா போயிட்டு அது இது பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஜெக்ட் பண்ணி எடுப்பாங்க. எடுத்துட்டு அதை லேப்க்கு அனுப்புவாங்க. இது வந்து கேன்சர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இருக்காது. நீங்க அது பண்ணி வைக்கிறது நல்லது. அது பயாப்சின்றது வந்து அது ஒரு என்ன கட்டின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆனா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கேன்சர் கட்டியா இல்லை. இருந்தாலும் ஆனா குட்டி போடுது. லிப்போமா தான் இதெல்லாம். லிப்போமான்னு சொல்லுவாங்க இதை. லிப்போமா வந்து பெண் லிப்போமாவும் இருக்கு ஆண் லிப்போமாவும் இருக்கு. ஒரு வியாதியில வந்து பெண் வியாதி ஆண் வியாதி கூட இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கட்டின்னா ஒரு ஆண் கட்டியா இருந்தா ஒரே இடத்துல வரும். ஒரே இடத்துல பெருசாகும். சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய ஃபார்ம் ஆயிடும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான்மா வந்தது. அதான் அது பெண் கட்டியா இருந்தா அது பக்கத்துல வருது பாருங்க. ஒண்ணுதான் இருந்தது. இப்போ குட்டி குட்டியா. ஆனா இது வந்து இப்போ இருக்கிற இவங்க பாடி கண்டிஷனுக்கு நரம்பு முதல்ல இருந்தே ஸ்ட்ரோக் ஆன பர்சனுங்க அந்த கட்டிகள் எப்பவும் வந்து அது நரம்புல இருக்கிறதால ப்ராப்ளம் வரும். பின்னாடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது வரும்போது அந்த கட்டிகள் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சும்மா சின்னதாவது இருந்துச்சா? சின்னதா ஏதாவது ஃபர்ஸ்ட் இல்ல பிளட் கிளாட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். கொழுப்பு கட்டி அதுவும் கழுத்து நரம்புலயே இருக்கு. மெயின் நரம்புலயே இருக்கு. மெயின் நரம்பு அது. அதனாலதான் அவங்க காட்டுற இடம் மெயின் நரம்புங்க. இந்த சைட்ல இருந்து போவாங்க ஒரு துடிப்போட போவாங்க. அந்த நரம்பு தான். அதுதான் சரி டாக்டர் சொன்னாங்க. பயப்படாதீங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க. ஒன்றும் ஆகாது. இனிமேல் வர நாட்கள் ஓரளவுக்கு நல்ல நிம்மதியா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி பாருங்க. நல்ல சூப் ஐட்டம் எல்லாம் எடுத்து குடிங்க. கீரைகள் சூப். இது பயப்படுறாங்கமா. கீரை சாப்பிட மாட்டாங்க. ஒரு முட்டை கொடுத்தா எனக்கு முட்டை வேண்டாம்ன்றாங்க. பயந்தாமா நோயே வந்தது. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க. ஒரு வித திகில் இருக்கு அவங்க மனசுல. இல்ல தனியாவே நரம்பெல்லாம் வந்து ஒரு வித அதிர்வுல தான் இருக்காங்க. தனியா இருக்க மாட்டாங்க. நம்ம வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் எங்க போனேன்னு கேட்கறாங்க. யாராவது ஒருத்தர் இருக்கணும் கூட இருந்துட்டே இருக்கணும். நாங்க மூணு பொம்பளை பசங்க தான். இப்போ எங்க மாமியார் அதனால அம்மாவை இப்போ நான் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கேன். நரம்புக்கு கொடுக்கறதா தான் கொடுக்குறேன். அந்த கட்டி கரைக்கிறதுக்கும் மருந்து இருக்கு. ட்ராப்ஸ் இருக்கு கொடுக்குறேன். ஓரளவுக்கு கொடுத்துட்டே வாங்க. ஒரு வாட்டி பயாப்சி பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எதுவுமே நம்ம வந்து அதை பார்க்கலன்னு இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான். ஆனா அது இருக்காது. இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி ஓகேவா? பேர் சொல்லுங்க. சாந்தகுமாரி. சாந்தகுமாரி. இப்போ இவங்க இந்த மாத்திரை எல்லாம் போடுறாங்க. இதுவா? நீங்க கிறிஸ்டியன்ஸா? ஓகே. ஏஜ் என்ன?
அம்மாவுக்கு 65. 65 தான். இதெல்லாம் எந்த மருந்தும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. மாத்திரை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்கம்மா, சிஜிஹெச்எஸ்ல. அதான் நீங்க சாப்பிடுற மெடிசினை மாசம் மாசம் வாங்கி சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடணும் தான். அது கொலஸ்ட்ரால் மாத்திரை, பிபி மாத்திரை, அப்புறம் இந்த நரம்புக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரை. இருந்தாலும் நான் கொடுக்கறதுக்கு இதை எடுத்து பாருங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? நாங்கள் கொடுக்கறதே நரம்பு சக்திக்கு தான். ஓகேவா? நல்லா ஆயிடுவீங்க. ஷோல்டர் பெயின் இருக்குல்ல, இது கொலஸ்ட்ரால் மாத்திரை. ஆமாம், இது வந்து இந்த பிபி போட்டுதாம்மா இப்போ கொஞ்சம் கரைஞ்சி இருக்குது. ஆமாம், பேட் கொலஸ்ட்ரால் உங்களுக்கே இருக்கே, இந்த அம்மாக்கே இருக்கே. நான் நேற்று சொன்னாங்க 400 கிட்ட இருக்குன்னு. அப்படி இருந்தால் நான் என்ன சொல்கிறது, நேற்றே கத்திட்டு அனுப்புனேன். முடிஞ்ச அளவுக்கு வெளி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, நான் கொடுக்குற இதை எடுத்துக்கோங்கன்னு. ஓகேவா? நேற்று நீங்கள் வாங்கலையாமே மாத்திரை? இப்படி இருந்தால் எப்படி ஹாஸ்டலில் இருந்து அதை மாத்திரை ஒன்று வாங்கிட்டு போனோம். உங்களுக்கு இந்த எஸ்என் பவுடர் கொடுங்க. என்னம்மா? எஸ்என் பவுடர்னு ஒன்று வரும், இது கொடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது மாத்திரை இருக்கா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கு, சாப்பிட்ட பிறகுதான் இருக்கு. இல்லம்மா, நீங்க எதுவும் இல்லம்மா, எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். அதை காட்டணும்மா, நான் பார்த்துட்டேன். அது இல்லம்மா, இது இப்போ நேற்று டாக்டர் அங்கே எழுதி கொடுத்தாருமா அந்த மாத்திரை போட சொல்லி. இந்த மாத்திரை கொடுத்தாங்க, பிபி மாத்திரை, இது மாத்திரை, அது மாத்திரை எல்லாம் இருக்கே. பிபி மாத்திரை தான். எழுதி மாத்திரமா என்னென்ன மாத்திரை கேட்டுக்கலாம். 75 mg இருக்குது. அது கொலஸ்ட்ரால் மாத்திரை டப்பா காட்டிங்க. வேற என்ன இருக்கு? இது சத்து மாத்திரை நினைக்கிறேன். இது வந்து பிபி மாத்திரை. இதுவா? இது கொலஸ்ட்ரால் மாத்திரை. ஹெல்மெட் இந்த மாத்திரையை கொடுக்குறாங்க உங்களுக்கு. 40 mg தான், கம்மியான இது. டோஸ் கம்மி. ஏம்மா எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாருமா டாக்டர் பல்லாவரத்தில், கை வலிக்குதுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, இப்போ ஒரு மாத்திரை, நாளைக்கு ஒரு மாத்திரை போட்டுனாரு. போட்டு 10 நாள் தான் அந்த கை வரலம்மா. இல்லை, மாத்திரையோட எஃபெக்டா? அது பயம், ரொம்ப பயப்படாம சொல்லிட்டு போட்டாங்க. பயமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை போட்டாங்க, அவங்களுக்கு மறுநாளே அந்த கையும் வரல. அவருக்கு போய் சொன்னா அது போய் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும்ட்டாரு. பாருங்களேன், இதனால சைடு எஃபெக்ட் கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது பண்ணிட்டு கையெல்லாம் கொஞ்சம் நல்லா தூக்க முடியும். இதெல்லாம் இது பண்ணுங்க. பெட்ல படுக்கிறவங்களுக்கே நம்ம கொடுத்து எழுந்து நடந்துருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு இந்த கை நல்லா ஆகணும். இப்போ என்னை விடலை. இப்போ என்கிட்ட வண்டி இல்லைங்களா, பாப்பா வந்தா இப்போதான் வந்தாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு. அவங்க வண்டியை வாங்கிட்டு ஓடியாந்தேன், வா போகலாம் 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 காலையிலேருந்து. இப்போ வந்து உங்களுக்கு கை ஜாயிண்ட்ல வலிக்குதா? அதுதான் வலி. அந்த வலி தான் நைட்ல எல்லாம் ஒரே முடியல. ஒரு நேற்று ஒரு டாக்டர் கிட்ட போனோமே, அவர் ஒரு ஊசி போட்டாருமா, வெள்ளை ஊசி. அந்த கை வலிக்கு போட்டாரு. அது அந்த டைம்ல கேட்கும். அந்த டைம்ல இதை நான் நரம்புக்கே கொடுத்துருக்கேன். நரம்பு பவுடர் சொல்லுவாங்க. கலக்கி வெதப்பு தண்ணியில் 1 ஸ்பூன் கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கலக்கி கொடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு சொட்டு மருந்து கொடுக்குறேன், அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அஸ்வகந்தா இருக்கான்னு அஸ்வகந்தா இருக்கா? இருக்குல்ல. அப்புறம் OR RX உங்களுக்கு கொடுத்துருக்கு. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பயம்லாம் இப்போ இருக்காது பாருங்க உங்களுக்கு. நான் மலர் மருத்துவமும் கொடுத்துருக்கேன், நல்லாயிடும். அந்த ஒரு வித திகில், ஒரு வித பயம் இருக்கு அவங்களுக்கு. அந்த திகில் பயம் அந்த இது காவேரி ஹாஸ்பிட்டல் போய் அங்கே அந்த அம்மா பாதி மாத்திரை கொடுத்தாங்க. அது போட்டு பயம் இல்லாமல் இருந்துச்சுமா. இப்போ திருப்பி அந்த பின்னோ ப்ராப்ளம் அதே வருது இல்லையா? இது எடுத்துக்கோங்க, நல்லாயிடும்.
1/2 கிளாஸ் தண்ணியில 5 சொட்டு கலந்து குடிங்க. எந்த மருந்து சொன்ன பயமா இருக்குமா இந்த கையை நான் எடுக்க போகுதுன்னு. நம்ம மருந்துல ஒன்றும் ஆகாது. நம்ம மருந்து பவர்ஃபுல் கிடையாது, ஆனா வேலை பண்ணும். சைடு எஃபெக்ட் கிடையாது. ஓகே, மோஷன்லாம் ஃப்ரீ ஆகும். இப்போ மோஷன் ஃப்ரீ அதான் இவங்களுக்கு இல்லை ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அஸ்வகந்தா கொடுத்துருக்கேன். ஓகே, மோஷன்லாம் ஃப்ரீ ஆகும். அஸ்வகந்தா வந்து ஃபுல் பாடிக்கு நமக்கு எனர்ஜி. அது ஒரு அபூர்வமான மூலிகைமா. நல்ல ஒரு அது வெறும் அது மட்டும் கிடையாது, அது கூட பல காம்பினேஷன் இருக்கும் மருந்து. அது குடுக்க குடுக்க நரம்பு எலும்பு எல்லாத்துக்கும் அந்த ரிலாக்ஸேஷன், அந்த ஒரு பயம் எல்லாம் இந்த மாத்திரை எலும்புலமா அது வலி அதான் சாப்பிட சாப்பிட சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். நரம்புக்கு ஏதாவது தடவத்துக்கு வச்சிருக்கீங்களா? தைலம் பேசிக் தடவுங்க. ஒண்ணா அது ஹாஸ்பிட்டல்ல வாங்குனது அந்த மருந்து இருக்கு, அது தடவுங்க. அதெல்லாம் தடவுங்க. கொஞ்சம் கை சரியாகும். அவங்க கை இது மட்டும் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிட்டே போகும். கொழுப்பு கட்டிக்கு நீங்க பயாப்சி பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு டிராப்ஸ் கொடுக்குறேன். நான் இப்ப நரம்புக்கு தான் கொடுத்துருக்கேன். கொழுப்பு கட்டி கரைக்கிறதுக்கு இன்னும் கொடுக்கல. நீங்க அதை பார்த்துட்டு வாங்க, நான் கொடுக்குறேன். சரி சரி. இப்போ வலி கொஞ்சம் குறையும், அவங்க கை வலி குறையும், நரம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும், அந்த பயம் இருக்காது, நல்லா ரிலாக்ஸேஷன், மோஷன் ஃப்ரீ ஆகும், நல்லா தூங்குவாங்க, பாடி பெயின் எல்லாம் இருக்காது. கேஸால கூட பாடி பெயின் இருக்கும். எனக்கே கேஸ் ட்ரபிள் இருக்கு. அதான் அன்னைக்கு நான் அஸ்வகந்தா கொடுத்துருக்கேன். யார் வேணா சாப்பிடலாம், 14 வயசுக்கு மேலே யார் வேணா. இல்லை எனக்கு நேற்று நீங்க அதான் மாத்திரை தான் வாங்கணும். கேஸ்க்கு கொடுத்தேனா? அது எனக்கு பொண்ணா சொன்னாங்க. ஆமாம்மா, அவளும் சொன்னாம்மா மோஷன் தாம்மா வரல. விவோ ட்ராப் இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க. விவோ நேற்று எனக்கு கொடுத்ததுமா. உங்களுக்கு மோஷனுக்கு போகலையா? உங்களுக்கு மோஷனுக்கு இல்லை, ஸ்கின்னுக்கு தான் போயிருக்கு. ஸ்கின்னுக்கு தான். உங்க பொண்ணுக்கு இது வாங்கி கொடுங்க, நீங்களும் குடிக்கலாம். உங்க கூட தான் இருக்காங்களா அவங்க? அவர் சொன்னா எனக்கு மோஷன் வரல. நேத்து மேம் கிட்ட வேற இவங்களுக்கு இருக்கிற காம்பினேஷன் வேற வேற. எங்களுக்கு 1/2 கிளாஸ் தண்ணியில 10 சொட்டு கலந்து குடிக்கணும் 2 டைம்ஸ். எப்போ வேணா எடுத்துக்கலாம். சரி, முன் பின்னு கிடையாது. இல்ல அவங்க காலையில இப்ப ஸ்கூல் போறாங்கன்னா காலையில வந்ததுக்கு அப்புறம் கூட வேண்டாம். போ காலையில போட்டு அப்படின்னா நடுவில் வந்துடும். நைட்டு வந்ததுக்கு அப்புறமே எடுக்க சொல்லுங்க. சரி, 4 மணி ஒரு 3 மணி எடுத்துக்க சொல்லுங்க. இல்ல 6 மணிக்கு தான் வருவாங்க. வந்து அப்போ ஈவினிங் டின்னர் முடிச்சுட்டு எடுத்துக்க சொல்லுங்க. காலையில தான் மோஷன் தெரியாது. சரிங்க, சரி. போயிட்டு வாங்க, நல்லா ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அடுத்த தடவை வந்து சொல்லுங்க. நல்லா ஆயிடுவீங்க. அல்லாஹ்வோட ஆமீன் ஆமீன். நேத்து நான் சொன்னதுல இருந்து வா 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 காலையில அல்லாஹ் அனுப்புனாருன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏசப்பா தான் அனுப்புனாங்க. ஏசப்பா காட்டின வழி நீங்க. ஏசப்பா தான் அவங்கள இங்க அனுப்பியிருக்காரு. நல்லா ஆகி இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா ஹெல்த்தியா இருங்க. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. போயிட்டான். இந்த இது எனக்கு இது எப்ப எடுக்கலாம் அப்படின்னு கேட்க. எப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு இல்ல காலையில சொல்லிட்டு அதான் பசங்க கிட்ட சொன்னேன். நேத்து நீங்க வந்து முந்தா நேத்தா? நேத்து வந்தேமா. ஒருத்தர் பண்ணிட்டு போனாரு. வந்து சொன்னேன்ல நான் உங்களுக்கு நேத்து. யாரும் கோயம்பேட்டுல ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பண்ணிட்டு போயிட்டு காலையில வீடியோ அனுப்ப சொன்னாரு. அவருடைய வீடியோ எடுத்தேன் நேத்து. பசங்க கிட்ட சொன்னேன். சரி 2 பேரும் ஷேர் பண்ணி. இல்ல நீங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறதால நீங்க பாருங்க, அம்மாக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடாது. அதனால தயவு செய்து பண்ணி அதான் சொன்னேன். சரிம்மா அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா 1 வாரம் கழிச்சு அப்படி பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் பீரியட் டைம்ல வராதீங்க. பீரியடே ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சா? ஓகே. அதான் எங்கயாவது ரொம்ப அலைச்சல் கொஞ்சம் காட்டுது. அது ஒரு நேச்சுரல் வருது. அது ஒரு 50 வயசு வரைக்கும் தான் வரும். அதுவும் அதுக்கப்புறம் வராது. நீங்க பாத்துக்கு நல்லது. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, இந்த கை கால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வந்துருங்க. சாப்பிட்ட உடனே வராது. இல்ல காலையில இல்ல நம்ம மதியம் இந்த டைம் வந்தீங்கன்னா ஓகே. ஒரு 6 மணிக்கு வரீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கூட வரலாம். அது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் அவ்வளவுதான். 20 மினிட்ஸ்ல பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கட்டி தான் டெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல எதுவுமே ஒண்ணே ஒண்ணு மட்டும் சும்மா சிரிஞ்சில இன்ஜெக்ஷன்ல லைட்டா அதுவும் மயக்க மருந்து கொடுத்து தான் எடுக்கறாங்க. இல்ல இவங்களுக்கு வயசானவங்களுக்கு அந்த டாக்டர் வந்து அம்மாக்கு வந்து ஒரு மருந்து போற மாதிரி பண்ணிடுவாமா. மல்லைக்கு எப்படி பண்ணுவாங்க, மருந்து வைப்பாங்க அதே மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சும்மா கொஞ்சம் எடுத்து அது பயந்து இருந்தமா போல. இல்ல அது பாத்துக்கிறது நல்லது.
ஒன்றும் இல்லை உங்களுக்கு அது ஆ. சும்மா நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா? நல்லது சரி அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரி. ஓகே, அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க எனக்கு. சரிங்க ஓகே நான் அதை கூட்டு போறேன் ஆ. வாரத்துல அப்ப கூட்டு போய் பார்க்கலாம். ஓகே ஓகே.